அல்லேலூயா. இந்த நாளிலே இயேசுவின் சிலுவையை அறையப்பட்ட நாள் என்ன செஞ்சிருக்கிறோம்? நினைவு கூறும்படியாக நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏற்கனவே இயேசு என்ன செஞ்சாரு? மரித்தாரு, என்ன செய்யற, அடக்கம் பண்ணப்பட்டாரு, உயிரோடு என்ன செஞ்சாரு? எழுந்துட்டாரு. அல்லேலூயா. இப்ப தேவன் எப்படி இருக்கிறாரு? உயிரோட இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் இன்னும் என்ன செய்யல? அடக்கம் பண்ணப்பட்டு சிலுவையில அறிந்து கொண்டிருக்கல. அல்லேலூயா. ஏன் நினைவு கூறும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம தான் அடிக்கடி இயேசுவை என்ன செய்யறோமா? சிலுவையிலே அறைந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துல தினந்தோறும் என்ன செய்யறோம்? சிலுவையை நாம் அவரை அறிந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அது எப்படி அறைகிறோம் என்று சொல்லி நம்மளுக்கு அது என்ன செய்யும்? தெரியும். அல்லேலூயா. இந்த சிலுவை என் வாழ்க்கையை மாற்றினது. அல்லேலூயா. இந்த சிலுவை உங்க ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் என்ன செஞ்சிருக்குது? மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சிலுவை மாற்ற கண்டுதான் ஆலயத்துகள் என்ன செஞ்சிருக்கிறோம்? நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்திருக்கிறோம். நாம் தியானிக்க போகிறோம். நான் சிலுவையை குறித்து மேன்மை என்று தலைப்பில் பேசலாம்னு இருக்கும்போது அருமையான செந்தில் தம்பி ஜெபம் பண்ணிட்டாரு. 7 வார்த்தையை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படியே புஸ்தகத்தை திருப்பி 7 வார்த்தைக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். இந்த ஒரு 7 வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஏன் தொங்கிக் கொண்டிருக்கிறார்? மனிதனுடைய பாவத்துக்கும், மனிதனுடைய சாபத்துக்கும், மனிதனுடைய அக்கிரமத்துக்கும் நாம் அடிக்கப்பட வேண்டும். நாம் அடிக்கப்படுவதற்காக இயேசு என்ன செய்தாரு? சிலுவையிலே அடிக்கப்பட்டார். சிலுவையிலே அடிக்கப்பட்ட பிறகு அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். கால்களில ஆணி, கரத்துல ஆணி, முள்முடி சூட்டப்பட்டிருக்கு. வேதம் சொல்லுகிறது, எலும்புகளை என்ன செய்யலாமா? எண்ணலாம். எலும்புகளை எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ரத்தம் வடிந்து ஓடிக்கொண்டு இருக்குது. மலையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல ஒரு வார்த்தையை சொல்லி, என்ன வார்த்தை? வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? முதல் வார்த்தை என்ன வார்த்தை? என்ன வசனம்? என்ன? லூக்கா 23:34. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாம இருக்கிறார். முதல் வார்த்தை என்ன? மன்னியும். பிரியமானவர்களே, மணி என்ற வார்த்தை அவ்வளவு சீக்கிரம் ஒரு மனுஷன் என்ன செய்யல, மன்னிக்கவே முடியாது. இந்த வார்த்தைகளை யாரை பத்தி, எப்படி, எந்த சூழ்நிலையில சொல்லுகிறார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஜனங்கள் யாரு? ஓசனா பாடினவர்கள், இயேசு நல்லவர் என்று சொன்னவர்கள், இயேசு அநேகர் வியாதியிலிருந்து சுகப்படுத்தினவர்கள். யார் நிக்கிறது? யார் கூட நிக்கிறது? யாரு? இயேசு அற்புதத்தை பார்த்தவர்கள், இயேசுவை ருசித்து பார்த்தவர்கள், இயேசுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், இயேசு கொடுத்த நல்ல மீனை அப்பத்தையும் சாப்பிட்டவர்கள், சரீரத்திலிருந்து சுகமானவர்கள், சமாதானத்தை பெற்றவர்கள். ஆனா இவர்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓசனா என்று பாடினவர்கள், எங்களை ரட்சியும் என்று சொன்னவர்கள், துதித்து ஆடி பாடினவர்கள். ஆனா அதே மனிதர்கள் சிலுவையில் என்ன செய்தார்கள்? அறைந்தார். இவர்கள் சிலுவையிலே அறை, இவர்கள் சிலுவையிலே அறை. சிலுவையிலே அறைந்து அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஆண்டவரே, இவர்களே மன்னி. அதான் உங்க வாழ்க்கையில
சில நேரங்களில எந்த உருவத்துல எப்படி பிரச்சனை நம்மளுக்கு வரும்னு தெரியாது. சடான அந்த பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைக்கும் உனக்கு என்ன இருக்காது, சம்பந்தமே இருக்காது. உனக்கு அந்த பிரச்சனைக்கும் அது எப்படிப்பட்ட சம்பந்தமும் இருக்காது. ஏன் வந்தது கூட உனக்கு கனவுல கூட தெரியாது. ஆனா திடீர்னு பிரச்சனை வந்து என்ன செய்யும், உன் முன்னாடி வந்து நிற்கும். அந்த முன்னாடி நிற்கும் போது என்ன செய்வார் சொன்னார், ஒரு ஆட்டம் கண்டு என்ன செஞ்சிரு, ஆட்டம் கண்டு. அந்த நேரத்துல மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும், என்ன செய்வதென்று தெரியும். என்னடா நேத்து வரைக்கும் நன்மை செய்தமே, நேத்து வரைக்கும் என் கூட சாப்பிட்டார்களே, நேத்து வரைக்கும் என் கூட இருந்தார்களே, ஆனா இன்னைக்கு என்ன செய்ய, அதே மனிதர் அதே மனுஷர் தான் சிலுவையிலே ஆரண்டார். ஆனா இயேசுவின் உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளதுங்களா, மன்னிக்கிற உள்ளம். ஏன் அந்த நேரத்துல அவர் மன்னிக்கிற தெரியுங்களா, அந்த ஒரு வார்த்தை அவர் மன்னிக்கல அப்படி சொன்னால் மீண்டும் இழந்து போன எல்லா சாபமும் மீண்டும் நம் ஜனத்து மேலதான் இருக்கும். அல்லேலூயா. மன்னிக்கல என்று சொன்னார். ஏன்னா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுறேன், ஆழமான சத்தியத்தை கொண்டு போனாலும் எனக்கு ஆசையா இருக்குது, சில நேரத்துல என்ன செய்யுது, பயமாவும் இருக்கு. ஆசையாவும் இருக்குது, பயமாவும் இருக்கு. ஆனாலும் சொல்ல வேண்டிய கடமை என்ன செய்யணும், நாங்க சொல்லிதான் ஆகணும். அல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை எடுத்துக்கங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னா அந்த வார்த்தையே விட்டுட்டு போயிரு. கர்த்தர்களே ஆசீர்வதிப்பதாக. மணியும் சொல்லும் போது ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் தெரியுங்களா, இப்ப அவர் துன்பத்துல வலி வேதனையோட தொங்கிக் கொண்டிருக்கிறார். தொங்கிக் கொண்டு இருக்கும் போது அந்த நேரத்துல அவர் மனுஷர்கள் தூத்துறார்கள், நீ தேவகுமாரனா என்ன செய்ய, சிலுவையில இறங்குவா, நிந்திக்கிறார்கள். ஆனா ஏன் நிந்திக்கும் போது இவர் மணி என்று சொன்னார் என்று சொன்னால், ஒரு நிமிஷத்துல சாத்தானவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை இழக்கும்படியாக சில நேரங்களில் என்ன செஞ்சான்னு சொன்னால், ஒரு கோபத்தினால ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சிடறோம், இழந்து போயிடும். காரணம் இல்லாத ஒரு கோபம். இந்த இடத்துல நீங்க சங்கீதம் 22 சங்கீதம் 22ல பாருங்களேன். 22 14 படிங்க. நாய்கள் என்னை சூழ்ந்து இருக்குது, பொல்லாதவர்களின் பொல்லாத கூட்டங்கள் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகள் எல்லாம் நான் என்னலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரே சீட்டு போடுகிறார்கள். போட்டார்கள். ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாக இராதே. என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். எலும்புகள் என்னலாம், நாய்கள் என்ன செய்யுமா, சூழ்ந்து இருக்குது. நாய்கள் யாரை குறிக்குதுன்னு சொன்னால் பிசாசின் கூட்டத்தை குறிக்குது. பிசாசு என்ன செய்யறார் என்று சொன்னால் மனிதர்களை தூண்டி விடுகிறான். இன்னும் நீங்க என்ன செய்யுங்க, சபிங்க, அவர் இன்னும் தூத்துங்க, இறங்கி வா என்று சொல்லுங்க. அவர் கோபத்தை என்ன செய்தார்கள், கோபத்தை மூற்றார்கள். கோபத்தை மூற்றார்கள். ஏன்னா எப்படினாலும் இயேசு என்ன செய்யணும், ஜனங்களை சபிக்கணும். அதுதான் ஒரு பிசாசோட வேலை என்ன, ஜனங்களை சபிக்கணும். ஆனா இயேசுவின் வேலை என்ன, ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இயேசுவோட தாகம். ஆனா எப்படியாவது வரை கோபத்தை மூட்டி ஜனங்களை ஜபிக்கணும் என்று சொல்லி பிசாசானவன் என்ன செய்யறான், தூண்டி விடுறான். அதனால எனக்கு யாரு மேலேயும் கோபங்கள் வராது. ஏன் கோபங்கள் வராதுன்னு சொன்னால், வேதம் சொல்லு எபேசியர் புஸ்தகத்துல 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது
மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை. வாழ மண்டல் கொள்ளாத ஆவிகளோடு நம்மளுக்கு போராட்டம் உண்டு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு மனுஷன் போராட்டம் அல்ல. மனுஷனை எப்படியாவது இவன் ஆசீர்வாதத்தை இழக்கணும் என்று சொல்லி பிசாசு என்ன செய்யறான்? அவனை தூண்டுகிறான். அதுக்கு நம்ம ஒருபோது என்ன செஞ்சக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. அதனாலதான் என்ன செய்யறீங்களா? மோசே எத்தனை ஆண்டவர் என்ன சொன்னாரு? 400 வருஷத்துக்கு என்ன செய்வீங்க? அடிமையா இருப்பீங்க. யார் சொன்னது? கர்த்தர் சொன்னார். ஆனா ஜனங்களுக்கு அடிமைத்தனா எத்தனை வருஷம் அதிகமாச்சு தெரியுமா? 430. ஆண்டவர் சொன்னது எத்தனை வருஷம்? 400 வருஷம். எதுக்கு 30 வருஷம் அதிகமாச்சு? மோசேயின் கோபத்தினால. யாருனால? மோசேயின் கோபத்தினால. 400 வருஷத்துல ஜனங்கள் விடுதலையாக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஆனா 30 வருஷம் அதிகமான போன காரணம் என்ன? மோசேயின் ஒரு கோபத்தினால. என்ன செய்தான்? ஜனங்களை ரட்சிப்பை கொடுத்துட்டாரு என்று சொல்லி 2 பேர்த்த என்ன செஞ்சான்? வெட்டி புதைத்தான். அந்த கோபம் அவன் என்ன செஞ்சிருச்சு? வனாந்தரத்துக்கு கொண்டு போயிருச்சு. 30 வருஷம் அதிகமாகி போய்விட்டது. இன்னொரு இடத்துல கூட மோசேயின் கோபம் என்ன செஞ்சது? கண்மலை கானான் தேசத்தை பார்த்தாலும். கானான் தேசத்தை பார்த்தாலும். கானான் தேசத்தை பார்க்கும் போது அங்கே காலேபு யோசுவாவும் அந்த கானான் தேசத்திலிருந்து வருகிறார்கள். என்ன கொண்டு வர்றார்கள்? பழங்களை கொண்டு வர்றார்கள். ஒருத்தர் என்ன செய்தாராமா? மாதுளை பழத்தை என்ன செஞ்சாரமா? மாதுளை பழத்தை என்ன செஞ்சான்? திராட்சை பழத்தை என்ன கொண்டு வரான்? 2 பேரு கம்பளை கட்டி 2 பேர் கொண்டு வரான் ஒரு திராட்சை கொலையை. இங்க இருக்க திராட்சை மாதிரி கிடையாது. அந்த கானான் தேசத்துல இருந்து அப்படிப்பட்ட பழங்கள், அப்படிப்பட்ட கனிகள் நிறைந்திருக்கிறது. மோசே பார்க்கிறான். அவளோட பார்த்துட்டாரு. நம் சீக்கிரத்துல அந்த தேசத்துக்கு போக போறோம். நல்ல பழங்களை சாப்பிட போறோம், கனிகளை சாப்பிட போறோம், அந்த ஆசீர்வாதம் சுதந்திரிக்க போறோம். ஆசையோட இருக்கிறான். பழத்தை பார்த்துட்டான், ஆசீர்வாதத்தை பார்த்தாச்சு. இத சுதந்திரிக்க போக போறோம் நினைக்கும் போது மோசையே இந்த கண்மலை பார்த்து பேசு, கண்மலை பார்த்து பேசு. ஆனா மோசை என்ன பண்ணாரு? கோலை எடுத்தாரு. என்ன பண்ணாரு? அடிச்சிட்டார். ஆண்டவர் சொன்னது என்ன? பேசு. ஆனா மோசை செஞ்சது என்ன? எதனால? கோபம். யார் மேல இருக்க கோபம்? ஜனங்கள் என்ன செய்தாருன்னா, ஆண்டவர் வார்த்தை வருது, வார்த்தையை கேட்கிறாரு. ஆனா ஜனங்களுடைய முறுமுறுப்பு என்ன செஞ்சிருச்சு? இந்த வார்த்தையை கம்மி பண்ணிடுச்சு. சரியா காதுக்குள்ள என்ன செய்யல? விழுகல. இந்த முறுமுறுப்பு சத்தத்திலேயே அப்படின்னா என்னது? இந்த பிரச்சனைய சத்தத்திலே நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு இன்னும் கொள்ள முடியல. எதிர்காலம், உங்களுடைய எதிர்காலம் பெரிய எதிர்காலம். உங்கள் எதிர்காலம் பெரிய ஒரு எதிர்காலத்தில் தேவன் வைத்திருக்கிறார். ஆனா என்ன? ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம், தரிசனத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம், சாட்சிகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா ஒரே நிமிஷத்தை என்ன செய்யுது? சின்ன ஒரு கோபம், சுமால் ஒரு கோபம், ஒன்றுமில்லாத கோபம், அடித்தான் தண்ணி வந்துருச்சு. ஆனா மோசே சொன்னார், ஆண்டவர் சொல்லிட்டார், நீ என்ன செய்ய மாட்ட? பாப்பா போக மாட்ட, பாப்பா போக மாட்ட. ஹலோ, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு சின்ன சின்ன காரை இருந்தாலும் சரி, இன்றைக்கு எல்லாத்தையும் மன்னிச்சிடு. இயேசுவை போல வாழ என்ன செய்ய கற்றுக்கொள்ளுங்க. ஆசானவன் எப்படியாவது மோசையை விழுத்தாக்கிட்டோம், இயேசுவை எப்படியாவது என்ன செஞ்சிருவோம்? விழுத்தாக்கிடுவோம் என்று நினைக்கும் போது ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, பிதாவே என்னென்று தெரியாம செய்கிறார்கள், இவர்களே மன்னிய. வாழ்க்கை யாராச்சும் உள்ளத்துல மன்னிக்க முடியாதவர்கள் யாரு இருந்தாலும் உங்க வாயை திறந்து ஆண்டவரே இவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி என்ன செஞ்சிருங்க? மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னு சொன்னால் தேவன் மன்னிக்கிறார்.